ஓம் சாய்ராம். என் அன்பு பிள்ளையே, ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம். அந்த போராட்டக்களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உயரப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள், தவறு இல்லை. உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும், உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரமில்லை. விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. தவறு இல்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறு இல்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு குருவாக இருப்பதும் கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன். நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன், அன்புடன், கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதுதான் மனிதரின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம். அதில் சிலர் நிதானமாக ஓடுபவர்கள், சிலர் எதற்காக, ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. ஏதோ சில இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள். நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடம் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான். ஆனால் மோசமான எதிர்மறையான சூழ்நிலைகளை நீ கடந்து வருகிறாய். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது. அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான். நீ எதற்கும் பதைக்காதே. எப்போதும் என் கை உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க வைப்பேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம். நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு. உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு. நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. எப்போதும் ஓடி உதவுவாய். ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் ரசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னை போல் யாருமே இல்லை. உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம், வருந்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடிக்கிறாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய். உனது விடாமுயற்சி, குறிக்கோள்கள், இடைவிடாது நீ வினவும் எண்ணாமம், என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் என இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம். கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் தேடி வந்தடைய செய்வேன். காத்திரு. உன் வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். அப்பா நான் இருக்கிறேன். கலங்காதே. எனக்கு மட்டும் என் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே. பிரச்சனைகள், துயரங்கள், சந்தோஷம், செல்வம், அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும்.
ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல. நம்பிக்கையோடு இரு. உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். சந்தேகமே வேண்டாம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை இழந்து விடாதே. நீ நம்பிக்கை இழந்ததால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது. எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள். உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது. ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய பணிகிறேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய். கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய். ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்து பார், எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய். ஓடிக்கொண்டே இருந்தாய். கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய். இதை நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு.